லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவரு நல்லவன் நல்லவன்னு யார தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாரோ, யார இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு நினைச்சாரோ அவதான் என் குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிருக்கா. இது அவ கையெழுத்து தானே? ஆமா, இது வித்யாவோட கையெழுத்து தான். ஆனா இது மாணிக்கம் பொண்ணு வித்யாவோட கையெழுத்து இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, இது அந்த வித்யாவோட கையெழுத்து இல்ல. எதை வச்சு சொல்றீங்க அங்கிள்? இது உங்க ஆன்ட்டிக்கே வித்யாவோட கையெழுத்து இல்லன்னு நல்லா தெரியும். எல்லாத்தையும் மறந்துட்டாளா அவ? என்ன அங்கிள் சொல்றீங்க? எல்லாரும் ஈஸியா படிக்கிற மாதிரி வித்யான்னு தெளிவா கையெழுத்து போட்டிருக்கா. நீங்க இல்லன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் அப்பா இங்க வரும்போது அவர்கிட்ட இவ என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? மறந்துருந்தா நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். கையெழுத்து கூட போட தெரியாத ஒரு படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணு வித்யா, அவளை எப்படி என் வீட்டு மருமகளாக்க முடியும்னு கேட்டா. அதேதான் இப்ப நானும் சொல்றேன். வித்யா தான் படிக்காத கை நாட்டாச்சே, அவ எப்படி கையெழுத்து போட்டிருக்க முடியும்? ஆமாமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவ ஸ்கூலுக்கே போனதில்ல. தாத்தா அவளுக்கு கொடுத்த சொத்து பத்திரத்துல கூட அவ கை நட்டு தான் வச்சிருந்தா. அப்படி இருக்கும்போது அவ கையெழுத்து போட்டிருக்க சான்ஸே இல்லம்மா. இது வேற யாரோ ஒரு பொண்ணாதான் இருக்கணும். இல்ல ஆண்டி, எல்லாரும் சேர்ந்து உங்களை குழப்புறாங்க. இது அந்த வித்யாதான். அதான் அவளுக்கு கையெழுத்து போட தெரியாதுன்னு தெளிவா சொல்றாங்களே பிரீத்தி. நீதான் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. அவளை தவிர வித்யாங்கிற பேர்ல வேற யாரு மானசாக்கு ஹெல்ப் பண்ண போறா? அது கார்த்திகோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. ஏன் வித்யான்ற பேர்ல அவ ஒருத்தி மட்டும் தான் இருக்காளா? இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து குழப்ப பாக்குறீங்க. இவ அந்த வித்யாதான். அவதான் கையெழுத்து போட்டிருக்கா. அதான் எப்படின்னு கேக்குறோம். ஆண்டி, வித்யா 3 எழுத்து, ரொம்ப ஈஸி. இத்தனை வருஷமா கை நாட்டு போட்டுட்டு இருக்கிறவ இப்போ கையெழுத்து போட கத்துட்டு இருந்திருக்கலாம்ல. இந்த காலத்துல படிச்சவங்க யாருமே பெரும்பாலும் தமிழ்ல கையெழுத்து போடுறது இல்ல. இது தமிழ் கையெழுத்தா இருக்கு. அவ கத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கா, இதுதான் உண்மை. உன் கற்பனை எல்லாம் உண்மையாகாது பிரீத்தி. எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும். அந்த வித்யா தான் கல்யாணம் பண்ணி வச்சான்னு ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு? இத பாருங்க மேடம், கல்யாணம் நடந்த அன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்த எல்லாரோட முகமும் சிசிடிவி கேமரால ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல? ஆமா மேடம். பிரீத்தி, நீ இவர் கூட போய் அந்த சிசிடிவியை கம்ப்ளீட்டா செக் பண்ணு. அவ அங்க வந்திருந்தா கண்டிப்பா அவளோட இமேஜ் அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பு. சூப்பர் ஐடியா ஆண்டி. இனிமே அவளால தப்பிக்கவே முடியாது. சார் வாங்க. சாரி மேடம், ஆஃபீஸில் சிசிடிவி எதுவும் ஒர்க் ஆகலை மேடம். எல்லாமே கொஞ்சம் ரிப்பேராக இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், இப்போதான் புதுசாக டெண்டர் விட்டுருக்கோம். மறுபடியும் ப்ராசஸ்க்கு வர 1 மாசம் ஆகும் மேடம். என்னங்க நீங்க? ஒரு பேசிக்கான விஷயம் இது கூட உங்க ஆபீஸ்ல இருக்காதா? இருந்துச்சு மேடம், அன்பார்ச்சுனேட்லி ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். ச்சே. அவளோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மேடம்.
ஆள் எப்படி இருந்தா? பார்க்க கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்தாங்க மேடம். புடவை கட்டியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? திருப்பதியில தொலைஞ்சு போன ஒருத்தனை தேடும் போது ஆள் எப்படி இருப்பான்னு கேட்டா மொட்டை அடிச்சிருப்பான்னு சொல்ற மாதிரி இருக்கு இவர் சொல்ற அடையாளம். புடவை கட்டியிருந்தான்னு சொல்றதெல்லாம் ஒரு அடையாளமா? புடவை கட்டியிருந்தா உடனே கிராமத்து பொண்ணு தானே? என்ன லாஜிக் இதெல்லாம்? இதையும் நம்பிட்டு இருக்க நீ? ஆண்டி கண்டிப்பா சொல்றேன், இவ அந்த வித்யாதான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். காலேஜ் விஷயத்துல தேடி வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சவ கண்டிப்பா மானசா விஷயத்திலையும் இன்வால்வ் ஆயிருப்பான்னு தான் எனக்கும் தோணுது. நீங்க அவளை மறுபடியும் பார்த்தா கரெக்டா அடையாளம் சொல்லுவீங்களா? சொல்லுவேன் மேடம். வாணி, தண்ணி எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வருவேதா? வேண்டாம்க்கா, அவ கிச்சன்ல தானே இருக்கா, அவ எடுத்துட்டு வருவா. வாணி, எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? நீயே கொடு. இருந்து பாட்டில வாங்கிட்டு போ. பொண்ணுக்கு யார் சாட்சி? நான் போடுறேன் சார். இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டா? இல்லை, என் அண்ணி. சரி, கையெழுத்து போடுமா. இந்தாங்க. என்ன அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க? இவள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அது வித்யா, இன்னையோட நீ காலி. உன் சாப்டர் க்ளோஸ். இவளை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? உங்களை தான் கேக்குறேன். இவளை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல, இவதான் நீங்க சொன்ன அந்த வித்யாவா? வாணி, கவனத்தை எங்க வச்சிருக்க? இல்லம்மா, கை தவறி விழுந்துருச்சு. சொல்லுங்க சார், இவதான் அந்த வித்யாவா?
இல்லை மேடம். இவங்க அந்த பொண்ணு இல்லை மேடம். அப்ப ஏன் அவளையே பாத்தீங்க? ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு ஊரில் பெரியம்மா பொண்ணு இருக்கு மேடம். அவங்கள மாதிரியே இருந்தாங்க. பார்த்ததும் அவன் ஞாபகம் வந்துருச்சு, அதான். அவளோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். மறுபடியும் அவளை எங்கேயாவது பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம், நான் கிளம்புறேன் மேடம். சஞ்சய், விஜய், அம்மா, நீங்க 2 பேரும் எங்க தேடுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வித்யா என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அவ கொடுத்த பணத்தை வட்டியோட அவ முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நான் சொல்லணும். சரிங்கம்மா. டேய், என்னடா நடக்குது இந்த வீட்ல? இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற வித்யாவை ஏன் உங்க அம்மா இந்த அளவுக்கு வெறுக்கிறா? அவளை ஏன் எதிரியாவே பாக்குறா? அவ உங்க அம்மாக்கு என்னடா கெடுதல் பண்ணா? அவ திங்கிற சோத்துல மண்ணல்லியா போட்டா? அப்பா, அவ்வளோ கோவம் வருது. இன்னைக்கு நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பருக்கையிலையும் வித்யா குடும்பத்தோட தியாகமும் உழைப்பும் இருக்குடா. அது எப்படிடா அவளால துச்சமா மதிக்க முடியுது? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. வித்யா நம்ம வீட்ல நம்ம கூடவே இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை நாங்க எங்க போய் தேடுறது? இப்பதான் வித்யான்னு சொன்னாலும் பிரச்சனை. இப்ப எங்களால அவளை தேட முடியாதுன்னு எதிர்த்து பேசினாலும் பிரச்சனை. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா. பெத்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வித்யாவை தேடுறத பத்தி யோசிக்கிறா. ஏன்டா உங்க அம்மா இப்படி இருக்கா? மானச லாக்அப்ல இருக்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களாப்பா? எங்களை விட அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சவர் நீங்க. நீங்களே அவங்க தப்பா ஜட்ஜ் பண்ணலாமாப்பா? நாம எல்லாரையும் விட மானசாவுக்காக அதிகமா துடிக்கிறது அம்மாவா தான் இருக்கும். வேதா, தாய்மைங்கிறது சூரியன் மாதிரி. கோபங்கிற திரைய வச்சு அதை மறைக்க முடியாது வேதா. நீ ஒரு வார்த்தை பிரீத்தி கிட்ட சொன்னா அவ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுவா. மானசவ வெளியில விட்டுருவாங்க. நீ வேணா பிரீத்தி கிட்ட பேச. அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்க்கா. அதை நான் தடுக்க மாட்டேன்.
அவ அப்படி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவளோட ஈகோடா. கொஞ்சம் இறங்கி வந்துட்டா, பாசத்தை வெளியே காட்டிட்டா, அவளோட தகுதி சொசைட்டில அவ உருவாக்கி வச்சிருக்கிற இமேஜ் இதெல்லாம் உடைஞ்சு போயிடுமேங்கிற பயம். வேதாங்கிற ஒரு பிசினஸ் உமன் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லடா. ஆனா ஒரு அம்மா அப்படி இருக்க கூடாது. வீட்டுக்குள்ளேயே அவ அப்படியே இருக்கிறதா பிரச்சனையே. அதை எப்பதான் அவ புரிஞ்சுக்க போறா? எப்பதான் அவ திருந்த போறா? மாமா, கண்டிப்பா அத்தை ஒரு நாள் மாறுவாங்க மாமா. ஆனா நீங்க அவங்கள குற்றவாளி ஆக்கி பேசுறத என்னால ஏத்துக்க முடியாது. என்னம்மா பேசுற? செஞ்ச தப்பு எதையுமே உணராம இருக்கிறவ குற்றவாளி தானமா? அப்ப அவங்கள இப்படி மாத்துன நீங்களும் குற்றவாளி தானே மாமா? நான் குற்றவாளியா? நான் என்னம்மா தப்பு பண்ண? நம்ம எல்லாரும் நம்மளோட இடத்துல இருந்து அத்தைய பாக்குறோம். அதனால தப்பாதான் தெரிவாங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்க பக்கம் இருக்க நியாயம் புரியும் மாமா. அத நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல மாமா. அவ பக்கம் அப்படின்னு நியாயம் இருக்கு சொல்லு. வெளிப்படையா சொல்லணும்னா அத்தை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். ஆமா மாமா, அதுக்கு எடுத்துக்காட்டா என் விஷயத்தையே சொல்லலாம். அத்தைக்கு என்ன பிடிக்காம போனதுக்கும் என் குடும்பத்தை அவங்க வெறுக்கிறதுக்கும் முக்கிய காரணமே நீங்க தான் மாமா. வித்யா, என்ன பேசுற? இப்ப அப்பா என்ன தப்பு பண்ணாரு? சொல்றேன். நீங்க கஷ்டப்படும் போது என் அப்பா அம்மா உங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அது உண்மைதான். ஆனா வெறும் பணத்தை வச்சு எல்லாரும் முன்னேறி மேல வந்துருவாங்களா என்ன? அந்த பணம் நகைய மூலத்தனமா வச்சு ராத்திரி பகலுமா கடுமையா உழைச்சு போராடி மேல வந்திருக்காங்க. நாங்க செஞ்ச உதவியை விட அவங்க உழைப்பு பெருசு மாமா. அத நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. அவங்க உழைப்ப பாராட்டாம நாங்க செஞ்ச உதவிய மட்டுமே சொல்லி காட்டி அவங்கள நீங்க மட்டும் தட்டுறீங்க. அதான் அவங்களுக்கு எங்க மேல வெறுப்பு வர்றதுக்கு காரணமே. என்னடா நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி மேல வந்திருக்கோம். நம்ம புருஷன் அதை மதிக்காம ஒருத்தர் செஞ்ச உதவிய மட்டுமே பெருசா பேசுறாரேங்கிற விரக்தி தான் அந்த கோபத்துக்கே காரணம். அதுக்காக அவ உங்களை இல்ல மாமா, நான் நியாயப்படுத்தல. அத்தை இன்னைக்கும் எத்தனையோ குழந்தைங்களுக்கு இலவசமா படிப்பு கொடுக்கறாங்க. மாசம் மாசம் ட்ரஸ்டுக்குன்னு எவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்க. முகம் தெரியாத எவ்வளவோ பேருக்கு உதவி பண்றாங்க. இதெல்லாம் பண்றவங்க எங்களை கைவிட்டுருவாங்களா என்ன? என் அப்பாவோட கோபமும் உங்களோட கோபமும் தான் அத்தை எங்க குடும்பத்தை வெறுக்கிறதுக்கான காரணம். இது எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா நான் இத சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ அத்தைய எல்லாரும் வில்லி மாதிரி பாக்குறாங்க. அது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மானசா விஷயத்திலயும் அவங்க கோபம் நியாயம்தான். ஏன்னா அவ மேல அத்தை கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா எந்த அம்மாக்கு தான் கோபம் வராது? என்னதான் நான் மேல அவ்வளவு பாசம் காட்டினாலும் உன்னை வெறுத்து ஒதுக்குற வேதா மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிய. என்னை விட நீ அவளை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியமாமா. நான் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது அவளும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அவ உன்னை கண்டுபிடிச்சு பழி வாங்குறதுலயே குறியா இருக்காமா. இதுக்கு என்னதான் முடிவு? நானே அத்தை முன்னாடி போய் நான் தான் வித்யா, இத்தனை நாள் வாணின்னு போய் சொல்லி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது தான் மாமா இதுக்கு முடிவு.